வணக்கம் நேர்களே, மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் தமிழ் பேசும் சமூகங்களை ஒருங்கிணைக்கும் அறிவியல், பண்பாட்டு, கலை, இலக்கிய, கலாச்சார பெருவிழா நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வு பற்றி அங்கு என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பது பற்றி தான் நாங்கள் பேசவிருக்கிறோம். இது எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லோருக்கும் ஆன ஒரு நிகழ்வாக இருக்கலாம். தமிழ் மக்களுடைய பண்பாடு, கலை, இலக்கிய, அறிவியல், கலாச்சார பெருவிழா என்று சொல்லப்படுகின்றது. அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை எம்மோடு அயூப் அஸ்மின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஏற்கனவே அவர் எங்களுக்கு அறிமுகமானவர் தான், அது பற்றியும் எனக்கு சரியாக என்ன தெரியவில்லை. அதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அஸ்மின், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சும்மா இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சும்மா இருக்கிறோம். சரி, நாங்கள் உங்களை ஒரு முறை நேர்காணல் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். நீங்கள் மட்டக்களப்பை சேர்ந்தவர் இல்லையா? யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அஸ்மின், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, கொழும்பு இந்து கல்லூரியிலே கற்றிருக்கின்றேன். பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்திலே கற்றிருக்கின்றேன். இறுதியாக இடம்பெற்ற வடக்கு மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினராக 5 வருடங்கள் கடமை புரிந்திருக்கின்றேன். தமிழ் மக்களையும் அல்லது தமிழ் முஸ்லிம் மக்களை அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட கால அது அந்த அடிப்படையில் நான் தொடர்ந்து செயல்படுகின்ற ஒருவர். தாயகத்திலும் அவ்வாறு தான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். இங்கும் அதே அடிப்படைகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். சரி, உங்களை பற்றி சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் இந்த நிகழ்வுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நிகழ்வினுடைய பிரதம ஏற்பாட்டாளராக நான் இருக்கின்றேன், கடமையாற்றுகின்றேன். இது நீண்ட காலமாக எங்கள் மத்தியிலே நிலவுகின்ற ஒரு எண்ணக்கருவுக்கு ஒரு வடிவம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது அமைகின்றது. அதாவது சமூகங்களை ஒருங்கிணைத்தல் என்பது தமிழ் என்பது ஒரு மூத்த மொழி. அது நீண்ட காலமாக பல்வேறு சமூகங்களால் பேசப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. தமிழ் மொழி ஒரு சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த மொழி. அது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு தத்துவங்களை, பல்வேறு வழிகாட்டல் நூல்களை, பல்வேறு அறிவியலாளர்களை உள்ளடக்கிய ஒரு மொழி. அது இணைக்கின்றது. அது வள்ளுவர் தொடங்கி இன்று வரை, தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை அது ஒரு நீண்ட வரலாற்றையும் அதன் சார்ந்த புலங்களையும் கொண்ட ஒரு மொழி. எனவே இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் பேசுகின்ற 3 முக்கிய சமூகங்கள் இருக்கின்றார்கள். முதலாவது தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம் மக்கள் இருக்கின்றார்கள், மலையக தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று உலக அளவில் எடுத்துக்கொண்டால் தென்னிந்தியாவிலே பல்வேறு பிரதேசங்களிலே தமிழ் மொழி பேசப்படுகிறது. கேரளா உட்பட பல்வேறு இடங்களிலே பேசப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, டெல்லியில் கூட தமிழ் மக்கள் செறிவாக வாழ்கின்றார்கள். மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், இன்னும் பல நாடுகளிலே, அதாவது இந்தோனேசியாவில் கூட தமிழ் மொழி பேசப்படுகின்றது, மொரீஷியஸிலே பேசப்படுகின்றது, சீஷல்ஸ் நாட்டிலே பேசப்படுகின்றது. இப்படியாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியை பேசுகின்றார்கள். கனடா என்பது பல்வேறு மக்களினுடைய புகலிட தேசமாக இருக்கின்றது. இங்கும் தமிழ் மொழி பேசப்படுகின்றது. நீண்ட காலமாக தமிழ் மொழிக்கு கனடாவில் ஒரு வரலாறு இருக்கின்றது. தமிழ் மொழி இங்கிருக்கின்ற சமூகங்களை, தமிழ் மொழி பேசுகின்ற சமூகங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் நீண்ட காலமாக இந்த விடயம் கதைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அதற்குரிய ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே என்ன தளத்திலே மக்களை ஒருங்கிணைப்பது என்கின்ற ஒரு கேள்வி எங்களை பொறுத்தவரையிலே நீண்ட காலமாக இருக்கின்றது. அரசியல் தளம் என்பது சற்று வித்தியாசமான ஒரு தளம், பல்வேறு தேவைப்பாடுகளை கொண்ட ஒரு தளம். எனவே அரசியல் தளம் அவ்வாறு தமிழ் பேசுகின்ற மக்களை ஒருங்கிணைப்பதற்கு பொருத்தமற்றது என்று நாங்கள் கருதினோம். அதே போன்று எழுத்து, தமிழ் மொழியை பாதுகாத்தல், தமிழ் மொழி சார்ந்த பண்பாட்டு தளத்திலே தான் தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பது எங்களுடைய அடிப்படையான நம்பிக்கை. அந்த வழியில் தான் இந்த முறை நாங்கள் தமிழ் பேசுகின்ற மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு நிகழ்வாக டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் என்கின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதற்கு ஒரு திறந்த அழைப்பு விடுக்கப்பட்டது.
அந்த திறந்த அழைப்பை பல்வேறு அமைப்புகள், நிறுவனங்கள் செவிசாய்த்ததன் பின்பு அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ் பேசுகின்ற மக்களாக தமிழ் மொழிக்காக நாங்கள் ஒன்றிணைகின்றோம் என்ற அடிப்படையிலே இம்முறை முதன்முறையாக அதிலே ஈடுபடுகின்றார்கள். இதற்கு பிரதான பங்காற்றிய 2 அமைப்புகளை நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். கனடிய தமிழர் பேரவை இந்த நிகழ்வினுடைய எண்ணக்கருவுக்கு பிரதான ஒரு அனுசரணையாளர்களாக, சமூக பங்காளர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று ஐக்கிய இலங்கை முஸ்லிம் பேரவையும் இதற்கு ஒரு முழுமையான பங்காளர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த 2 நிறுவனங்களினுடைய வழிகாட்டலில் பல்வேறு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து கனடிய தமிழ் பேரவை, ஐக்கிய இலங்கை முஸ்லிம் பேரவை 2ம் சேர்ந்து முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்விற்கு பல்வேறு சமூக நிறுவனங்கள், வெளியீட்டாளர்கள், எழுத்தாளர்கள், ஊடக நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் அனுசரணை வழங்கி இந்த நிகழ்வை தமிழ் மொழிக்கான ஒரு நிகழ்வாக, தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கான ஒரு நிகழ்வாக அமைத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் நீங்கள் டொரண்டோ தமிழ் புக் ஃபேர் என்று போட்டிருக்கீங்க, டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் என்று சொல்லி. இப்போ உலகம் பூராக இருக்கிற தமிழ் மக்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிலே டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் என்று பெயர் சூட்டியிருக்கப்பட்டதிலே மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காமல் போய் உண்மையில் இந்த விடயம் விரிவாக பேசப்பட்டது. தமிழ் புத்தக அரங்கம் என்ற பெயர் சொல்லப்பட்டது. பிறகு வட அமெரிக்க தமிழ் புத்தக அரங்கம் என்று வைத்திருக்கலாமே என்று சொல்லப்பட்டது. அதே போன்று கனடா தமிழ் புத்தக அரங்கம் என்று அமைத்திருக்கலாமே என்கின்ற கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் டொரண்டோ என்பது ஒரு சர்வதேச நகரம், அது ஒரு சர்வதேச மாநகரம். உண்மையில் இங்கு பல்வேறு குழுமங்கள் செறிந்து வாழ்கின்ற, தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. டொரண்டோ என்பது சர்வதேச ரீதியாகவும் அறியப்பட்ட ஒரு மாநகரம். எனவே அந்த அடிப்படைகளை பின்பற்றித்தான் டொரண்டோ தமிழ் டிடி என்கின்ற அந்த சொற்பதங்கள் சரியாக அமைகின்ற போக்கிலே டொரண்டோ தமிழ் புக் ஃபேர் என்பதை அடிப்படையாக கொண்டு, இது உண்மையில் வட அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு தமிழ் நகரங்களை அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு நிகழ்வாக இது அமையும் என்பதுதான் எங்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு. அதனுடைய தொடக்கத்தில் இருக்கின்றோம். சில போது இதற்கான பெயர் மாற்றம் அவசியப்படுகின்ற போது, எல்லோரும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது, அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதனை ஒரு முன்மொழிவாக கொண்டு வருகின்ற பொழுது அதனை சிந்திப்பதற்கும் அதற்கான மாற்றீடுகளை கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுக்குள்ளே எப்படியானவர்கள் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது? அதில் நிச்சயமாக தமிழ் மொழிக்கு பங்களிக்கின்ற எல்லா தரப்பினரும் இந்த நிகழ்விலே நிச்சயம் அவசியமாக இணைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தமிழ் என்பது இயல், இசை, நாடகம் என்று நாங்கள் 3 பிரிவுகளாக நாங்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றோம் தமிழை. நாங்கள் கலை, இலக்கிய, பண்பாட்டு தளம் தொடர்பாகத்தான் பேசுகின்றோம். இந்த நிகழ்விலும் அவ்வாறான பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே புத்தகம் மாத்திரம் அல்ல, அதனையும் தாண்டி தமிழ் மொழி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்விலே நாங்கள் தொல்காப்பியம் தொடர்பாக ஒரு முக்கியமான அரங்கத்தை இடம்பெற காத்திருக்கின்றோம். ஒரு நீண்ட நேரமாக இடம்பெறுகின்ற ஒரு தொல்காப்பிய பாயிரம் இந்த அரங்கத்திலே இடம்பெற இருக்கின்றது. அதனை கனடிய தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த பாயிரத்தை தொடர்ந்து தமிழ் மொழிக்கு பங்காற்றிய முக்கிய அறிஞர்கள் தொடர்பாக பல்வேறு முன்வைப்புகள் இடம்பெற இருக்கின்றன, காட்சிப்படுத்தல்கள் இடம்பெற இருக்கின்றன. உலக அளவிலே தமிழ் மொழி எவ்வாறான செல்வாக்கை கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக பல்வேறு உரைகள் நிகழ இருக்கின்றன. இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அதே போன்று நாடகங்கள், கவிதை வாசிப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த நிகழ்விலே இடம்பெற இருக்கின்றன. மிக சிறப்பாக ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்வும் இந்த இடத்திலே இடம்பெற இருக்கின்றது. சங்கிலிய மன்னன் வளர்த்த நல்லிணக்கம் தொடர்பாக அவர் எவ்வாறு முஸ்லிம் மக்களோடு நெருக்கமாக இருந்திருக்கின்றார், சிங்கள மக்களோடு எவ்வாறு அவர்களோடு ஒரு மக்கள் என்ற அடிப்படையில் அவர் நெருக்கமாக இருந்திருக்கின்றார் போன்ற விடயங்கள் வரலாற்றிலே பதிந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கான கலை இலக்கிய வடிவங்கள் அடிப்படையாக கொண்டு பல்வேறு நிகழ்வுகள் இந்த அரங்கத்திலே இடம்பெறப் போகின்றது. அதே போன்று நாங்கள் எல்லோரும் கருதுகின்ற, தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிர் நாடியாக கருதுகின்ற யாழ்ப்பாண நூலகம் தொடர்பாகவும் ஒரு நினைவு பகிர்வு அந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற இருக்கின்றது. அதனை தாண்டி தமிழ் பேசுகின்ற மக்கள்
எவ்வாறு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்கின்ற ஒரு கருத்தாடல் நிகழ்வும், மிக முக்கியமான ஒரு கருத்தாடல் நிகழ்வும் அந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு அமைப்புகளும் எங்களுடைய இந்த அரங்கத்திலே பங்கேற்கின்றார்கள். தமிழ்நாட்டை விட்டுவிட்டு தமிழ் மொழியை பேச முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். எனவே தமிழ்நாட்டின் பங்களிப்பு இதற்கு முக்கியமாக இருக்கின்றது. தென்னிந்திய அமைப்புகள் பல இந்த அரங்கத்தில் எங்களோடு இணைகின்றார்கள் என்பதையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதில் இசை நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கின்றது. அறிவியல், பண்பாட்டு, கலை, இலக்கிய, கலாச்சார பெருவிழான்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 6ஆம் 7ஆம் தேதிகளில், அதாவது இலக்கம் 90 லிட்டில்ஸ் ரோட் என்று நினைக்கின்றேன், ஸ்காப்ரோ மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் நடைபெறவிருக்கின்றது. இதற்கு தலைமை தாங்குவதற்கு வெளியிலே இருந்து ஆட்களை, பெரியவர்கள் யாராவது வருகிறார்களா, அல்லது டொரண்டோவிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மட்டும் கலந்து கொள்கிறதாக? வெளிநாட்டில் இருந்து ஒரு சில பிரதிநிதிகள் வருகின்றார்கள். அவர்கள் தலைமை தாங்குவதற்காக அல்ல, இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். அதே போன்று கனடாவில் இருக்கின்ற பல மூத்த தமிழ் தலைவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்றார்கள். அவர்களும் இந்த நிகழ்விலே அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களும் விரும்புகின்றார்கள். அந்த வகையில் அவர்களால் தான், கனடாவில் இருக்கின்ற தமிழ் தலைவர்களால் தான் இதற்கான தலைமைத்துவம் வழங்கப்படும். இதில் புத்தகம் என்பது நீங்கள் புத்தகத்தை சேமிக்கும் ஒரு விடயமாக இருக்குமா, அல்லது புத்தகத்தை கண்காட்சியாக வைத்து வாங்குவதற்கு விற்பதற்கான வேலை திட்டம் மட்டும் நடைபெறவிருக்கின்றதா? இதிலே பல அம்சங்கள் இந்த அரங்கத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. புதிய புத்தகங்கள் வெளியீடு செய்யப்பட இருக்கின்றன. ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட, இந்தியாவிலே, இலங்கையிலே வெளியீடு செய்யப்பட்ட ஒரு சில புத்தகங்கள் இந்த அரங்கத்திலே அறிமுகம் செய்யப்பட்டு கனடா தமிழ் வாசகர்களுக்கு அது வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று புத்தகங்களை சேமிக்கின்ற நிறுவனங்கள் என்று சொல்கின்ற, புத்தகங்களை ஆவணப்படுத்துகின்ற நிறுவனங்கள் என்று நாங்கள் அழைக்கின்ற நூலகம்.com இதிலே ஒரு பிரதான பங்கு வகிக்கின்றது, அந்த புத்தகங்களுடைய வெளிப்பாடுகளை காட்டுவதற்காக. அதே போன்று ஈக்குருவி நிறுவனம், அவர்களும் ஒரு விதமான ஆவண காப்பகத்தை மேற்கொள்கின்றார்கள் புத்தகம் சார்ந்து. அவர்களும் இதிலே பங்கெடுக்கின்றார்கள். அந்த ஒரு சில நிறுவனங்கள் வெறுமனே காட்சிப்படுத்துவதற்கான புத்தகங்களை கொண்டிருப்பார்கள். இன்னும் சில நிறுவனங்கள் புதிய புத்தகங்களை விற்பனை செய்கின்ற அல்லது பழைய புத்தகங்களை விற்பனை செய்கின்ற நிறுவனங்களாக இந்த அரங்கத்திலே காட்சிப்படுத்தல்களை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். எனவே இது எல்லோரும் கலந்த ஒரு அம்சமாகத்தான் இருக்கப் போகின்றது. ஒரு சில புத்தகங்கள் காட்சிப்படுத்தலுக்காக மாத்திரம் வருகின்றன. பெரும்பாலான புத்தகங்கள் காட்சிப்படுத்தலுக்கும் விற்பனைக்குமாக வருகின்றன. ஒரு சில புத்தகங்கள் வெளியீடுகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே பல விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாக இது இருக்கும். எப்படிப்பட்ட புத்தகங்கள் என்று எதிர்பார்க்கிறீங்க? கூடுதலாக எல்லா புத்தகங்களும் என்று சொல்லும்போது கவிதை, எல்லா விதமான எழுத்து வகையான புத்தகங்களுமா, அல்லது மனித குலத்திற்கு பயனுள்ள அனைத்து எழுத்துக்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதுக்கான அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். பலர் எங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். புத்தக வெளியீடுகள், சிறுவர் நூல்கள், சிறுவர் இலக்கியம், பெரியவர்களுக்கான நாவல் இலக்கியங்கள் போன்றனவும், வரலாற்றுப்படுத்துகின்ற நூல்கள், ஆவணப்படுத்தல்கள் போன்ற பல நூல்கள் இதிலே இடம்பெறுகின்றன. அதனோடு சேர்த்து தமிழ் மக்கள் எழுதிய பிற மொழி நூல்களும் இந்த சந்தர்ப்பத்திலே காட்சிப்படுத்தலுக்காக வைக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக ஆங்கிலத்திலே எழுதிய, தமிழ் பேசுகின்ற மக்கள் எழுதிய ஆங்கில நூல்களும் இந்த அரங்கத்திலே காட்சிப்படுத்தலுக்கு வைக்கப்பட இருக்கின்றது. தனிய புத்தகங்கள் மட்டுமில்லாமல் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவிருக்கின்றது. கலை நிகழ்ச்சிகளிலே எப்படியான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற? கலாச்சாரம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்கிறது. தமிழ் மக்கள் என்பது மூன்று இனத்தவர்களும் இருக்கிறார்கள், சம்பந்தப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்படுவார்கள். மலையக மக்களுக்கு என்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு, மற்ற ஹிந்து மக்களுக்கு என்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு. எல்லோரும் தமிழ் மொழி தான் பேசுகிறார். தமிழ் மொழிக்கான ஒரு கலாச்சாரமாக எடுக்கிறீர்களா, அல்லது அவர்களுடைய கலாச்சாரப்படி அவர்கள் பின்பற்றக்கூடிய விடயங்களை அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் கோரப்பட்டிருக்கின்றன. பலர் நிகழ்ச்சிகளை தந்திருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த
கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அது முஸ்லிம் சமூகத்தவர்களது கலாச்சாரம் என்று பேணப்படுகின்ற நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அதே போன்று தமிழ் மக்களுடைய கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற நிகழ்வுகளின் தொகுப்பிலே இந்த 2 பகுதியும் பெரும்பான்மையாக இருக்கின்றன. அதே போன்று இன்னும் சில நிகழ்ச்சிகள் கோரப்பட்டிருக்கின்றன. அவை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதும் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்பு அது தொடர்பாக விவரங்களை தெரிவிக்க முடியும். ஆனால் இது அவரவர் தங்களுடைய கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இப்போ இஸ்லாமிய மக்கள் இங்கே டொரண்டோவில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்களை எல்லாம் அணுகி அவர்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். பலர் இதிலே கலந்து கொள்வார்கள். அந்த சமூகத்தை சார்ந்த கலை நிகழ்வுகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. இசை நிகழ்ச்சி என்னும் போது எப்படிப்பட்ட இசை நிகழ்ச்சிகள் இடம்பெறவிருக்கின்றது? அது கலாச்சார முறைப்படி வருகின்ற இசை பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள், பாரம்பரிய இசை நிகழ்வுகள் தான் இந்த இடத்தில் அரங்கேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக மிருதங்கம், வயலின் வாசிப்பு, ஃப்ளூட் வாசித்தல் போன்ற தனி நபர்களுடைய இசை அம்சங்களும் குழுவாக செயல்படுகின்ற ஒரு சில இசை நிகழ்ச்சிகளும் இந்த அரங்கத்தில் இடம்பெற இருக்கின்றன. மக்களுக்கு இப்போ நீங்கள் என்ன இந்த விடயத்தில் மக்கள் இணைந்து கொள்ள வேண்டுமென என்னென்ன விடயங்கள் இதில் அவர்கள் கொண்டு வரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மக்கள் முதலாவது தங்களை கொண்டு வர வேண்டும், அன்பை கொண்டு வர வேண்டும், தமிழ் மொழிக்கான தங்களுடைய பற்றை கொண்டு வர வேண்டும். அவர்கள் இந்த நிகழ்வின் ஊடாக முதலாவது கனடாவிலே இவ்வளவு புத்தக நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் பல்வேறு நிறுவனங்களோடு இன்டராக்ட் பண்ண முடியும். கனடாவிலே தமிழ் மொழி சார்ந்து பல பதிப்பகங்கள் இருக்கின்றன. அந்த பதிப்பகங்கள் தொடர்பாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். தமிழ் பேசுகின்ற ஏனைய சமூகத்தவர்களை சந்திக்க முடியும், அவர்களோடு கலந்துரையாட முடியும். அப்படியாக ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இது 2 நாள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கான விசேட ஏற்பாடுகளும் இருக்கின்றன. குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் தொடர்பாகவும் அந்த இடத்திலே பேசப்பட இருக்கின்றன. அதே போன்று தமிழ் மொழியை தங்களுடைய வீடுகளிலே இவ்வாறு வாழுகின்ற மொழியாக, அதனை பேசுகின்ற மொழியாக தொடர்ந்தும் அது பயன்பாட்டில் இருப்பதற்குரிய வழிகாட்டல்கள் என்ன என்பதும் இந்த அரங்கத்திலே காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. அதுக்கான வழிகாட்டல்களும் வழங்கப்பட இருக்கின்றன. மொழி ஆர்வம் உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும் சொல்கிறீர்கள். இப்போது இப்போ இலைமறைகாயாக தனிப்பட்ட ரீதியாக எழுத்தாற்றல் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அரங்கிலும் எந்த ஒரு நிறுவனத்திலும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய எழுத்தை எழுதி அந்த புத்தகங்களை தாங்களே விற்று தாங்களே பிரசுரம் பண்ணி இருப்பார்கள். அவர்களுக்கு இதில் எவ்வளவு தூரம் இடம் கிடைக்கப்போகுது? அவர்களுக்கு நிறுவனங்கள் மூலம்தான் செயற்படுகிறீர்கள் என்று சொன்னீர்கள். அதுக்காகத்தான் இந்த கேள்வி. இல்லை, தனிநபர்களும் இந்த வெளியீட்டாளர்கள் என்று சொல்கின்ற தனிநபர்களும் இந்த அரங்கத்திலே பங்கெடுக்க முடியும். அவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது, இலவசமாக வழங்கப்படுகின்றது. அவர்கள் எந்த ஒரு நிறுவனத்திடமிருந்தோ அல்லது எந்த ஒரு தனிநபரிடந்தோ கட்டணங்கள் அறவிடப்பட மாட்டாது. அது முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கப்படும். அவர்கள் தங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து காட்சிப்படுத்த முடியும், விற்க முடியும், புத்தகம் தொடர்பாக மக்களோடு கலந்துரையாட முடியும் என்பதை நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த கேள்வியை நீங்கள் கேட்டதற்கு அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வழங்கப்படும், வர முடியும். அப்படி எல்லா விடயங்களிலும் இருக்கிறதா? அல்லது புத்தகத்திலும்? எல்லா தளங்களிலும் இருக்கிறது. எல்லா தளங்களிலும் இருக்கிறது. இதை ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். சரி, மீண்டும் இருக்கிற உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் இந்த நடைபெறுகின்ற இடங்களையும் கூறினால், மக்களுக்கு நீங்களே கூறினால். டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2025 டிசம்பர் 6, 7ஆம் தேதிகளிலே சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே மதியம் 12 முதல் 9 மணி வரை மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர் 90 லிட்டில்ஸ் ரோட், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோவிலே இடம்பெற இருக்கின்றது. அது ஓல்ட் ஃபின்ச் அண்ட் மோர்னிங் சைடாலையும் அந்த மண்டபத்துக்கு வர முடியும். அதே போன்று மோர்னிங் சைட் அண்ட் சிவல் சாலையும் அந்த மண்டபத்துக்கு வர முடியும். 2 பிரதான பாதைகளை இணைக்கின்ற ஒரு சந்திப்பிலே தான் அது இருக்கின்றது. எனவே ஓல்ட் ஃபின்ச் அண்ட் மோர்னிங் சைட் பக்கமாகவும் வர முடியும், ஓல்ட் ஃபின்ச் அண்ட் சீவல்ஸ் பக்கமாகவும் அந்த அரங்கத்திற்கு வர முடியும். இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் நீங்கள் எங்களுடைய இணையதளத்தினூடாக தெரிந்து கொள்ள முடியும். அதிலே பெரும்பாலான தகவல்களை நாங்கள் பகிர்ந்து வைத்திருக்கின்றோம். அதனை தொடர்பு கொள்வதற்கு ஒரு மெசஞ்சரும் அதிலே ஒரு செயலியும் இருக்கின்றது. தொலைபேசி இலக்கங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. www.torontotamilbookfair.com என்கின்ற எங்களுடைய இணையதளத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்கின்றது, டொரண்டோ தமிழ் புக் ஃபேர் என்கின்ற
ஃபேஸ்புக் பேஜின் ஊடாக முகப்புத்தகத்தின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கமாக 416-388-1216 என்கின்ற இலக்கம். தவறாக சொல்லிவிட்டீர்களா அல்ல தவறாக எழுதியிருக்கிறது? 416-388-388 தவறாக எழுதப்பட்டிருக்கு. தவறாக எழுதப்பட்டு 388 அப்படியா? 388 1216 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். இங்கே தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக. இது தவிர்த்து நேர்கள் இந்த இலக்கத்தோடு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு 416-388-1216 என்ற இலக்கத்தோடும் தொடர்பு கொள்ளலாம். இது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி சனி ஞாயிறு தினங்களில் மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில் இலக்கம் 90 லிட்டில் ரோட் ஸ்காப்ரோவில் நடைபெறவிருக்கின்றது. எனவே மொன்றியலில் இருக்கும் மக்கள் கூட வந்து இதில் நீங்கள் புத்தக ஆர்வம் உள்ளவர்கள் புத்தகங்களை அறிமுகம் செய்வதற்கு நீங்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய புத்தகங்களோடு அந்த தினத்துக்கு நீங்கள் வந்தாலும் சரி, அல்லது அறிமுகம் செய்வதற்கு உங்களுடைய புத்தகங்களை அனுப்பி வைத்தாலும் சரியா, அவர்களும் வர வேண்டும் என்று புத்தகங்கள் அனுப்பி வைக்க முடியும். பெரும்பாலான தென்னிந்திய எழுத்தாளர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள், துபாயில் இருந்து அனுப்பி வைக்கின்றார்கள், லண்டனில் இருந்து அனுப்புகின்றார்கள். எனவே எல்லா புத்தகங்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டு அதில் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. விசேடமாக அம்சமாக இன்னொரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிட்டு நிறைவு செய்யலாம். எழுத்தாளர் நீண்டகால மூத்த கலை இலக்கிய படைப்பாளர் ஆனா முத்துலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான புத்தகம் இந்த அரங்கத்திலே ஒரு விசேட நிகழ்வாக வெளியீடு செய்யப்பட்டு வைக்கப்பட இருக்கின்றது என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இப்ப பழைய புத்தகங்கள் நிறைய இருக்கிறது, அவைகளும் காட்சிப்படுத்தப்படுமா அல்லது புதிய புத்தகங்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அதை கொண்டு வருவார்? தேர்வு செய்யப்பட்ட பழைய புத்தகங்களும் இந்த நிகழ்விலே காட்சிப்படுத்தப்பட தேர்வு செய்யப்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்படும். அதே நேரத்தில் புதிய புத்தகங்களும் எடுத்து நல்ல விஷயம். புத்தகங்கள் வாசிப்பது இந்த உலகிலே குறைந்து விட்டது. அதை ஊக்குவிக்கின்ற ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். எழுத்து ஆற்றலும் குறைந்து விட்டது, எழுதுவதற்கு ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்வாக கூட இதை பயன்படுத்தலாம். கலை பண்பாடு கலை இலக்கிய கலாச்சாரங்களும் வந்து கலாச்சாரம் என்றால் என்னென்னு தெரியாமல், கலை இலக்கியங்களை மதிக்காமல், பண்பாடு அறிவியல் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைக்கிறேன். அது பற்றி நாங்கள் நீண்ட தூரம் உண்மையாக அதை பயணிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அதில் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த முயற்சி முதல் முறையாக இருந்தாலும் வருங்காலங்களில் அதை தொடர்ந்து செய்வதற்கான எங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும். நீங்களும் அதை வளர்வதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேறு ஏதாவது சொல்ல வேண்டும்? வாசிப்பு என்பது எங்களை பல்வேறு உலகங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடியது. பல்வேறு அனுபவங்களை நாங்கள் நேரடியாக அந்த அனுபவங்களுக்குள் வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரக்கூடியது. அது வரலாற்றில் எங்களை மிக நீண்ட தூரம் நகர்த்தி செல்லக்கூடிய சக்தி உள்ளது தான் அந்த வாசிப்பு என்பது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாசிப்பு சமகாலங்களிலே அரிதாகி கொண்டு வருகின்றது. என்ற நவீன இலத்திரனியல் ஊடகங்கள், இலத்திரனியல் டிவைஸுகள் நாங்கள் கூடுதலாக பாவிக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட வாசிக்கின்ற மக்கள் நிறைவாக இருக்கின்றார்கள். வாசிப்பு தொடர்பாக பல்வேறு மட்டங்களிலே ஊக்குவிப்புகள் இடம்பெறுகின்றன. மொழிக்கு அப்பால் வாசிக்க வேண்டும் என்ற விடயத்தை கனடா போன்ற நாடுகளிலே ஊக்குவிக்கின்றார்கள். வாசிப்புக்காக புத்தகங்களை சுமந்து செல்கின்ற நீண்ட தூர ரயில் பயணங்கள் கூட இடம்பெறுகின்றன இதற்காக. எனவே வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். மனித வரலாற்றிலே பல்வேறு நாகரிகங்கள், பல்வேறு ஆட்சியாளர்கள், அரசுகள் இருந்தாலும் கூட அவை எல்லா விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாசிப்பின் ஊடாக ஏற்படுகின்றது. எனவே டைம் எஃப்எம் இதற்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நிகழ்வு தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நீங்களும் ஒரு பங்காளர்களாக இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்விலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அது கருதப்படுகின்றது. அந்த நிகழ்வில் இருக்கின்ற இன்னும் பல செய்திகளை, தகவல்களை நீங்கள் எதிர்காலங்களிலே கடத்தி செல்வீர்கள் என்று நம்புகின்றோம். மக்களுக்கு அதனை கொண்டு செல்வீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே இந்த வாய்ப்புக்கு நான் முதற்க நன்றி கூறுகின்றேன். தமிழ் என்பது வாசிப்பது என்று சொல்லும்போது இப்போது
வாசித்ததை கேட்பதற்கு தான் கூடுதலாக ஆசைப்படுகிறார்கள். தாங்களே வாசித்து முயல்வது என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பதை விட எங்கு சென்றாலும் உடனடியாக ஹெட்போனை போட்டுட்டு கேட்பது, யாரோ வாசித்ததை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நீங்களே வாசித்து நீங்களே கேட்கும்போது உள்வாங்கிக் கொள்ளும் போது தான் அதிலே இருக்கிற அர்த்தம் புரியும், நிறைவாக உங்களுடைய மனதில் பதியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நிச்சயமாக. அதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஏற்படுகின்றது. அந்த வாய்ப்பை மக்கள் எல்லோரும், தமிழ் மொழி பேசுகின்ற எல்லா மக்களும் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். அந்த சந்தோஷமான நிகழ்விற்கு நீங்கள் எல்லோரும் வருகை தர வேண்டும், உங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி அயூப் ஆஸ்மின், நீங்கள் இந்த முயற்சியை எடுத்ததுக்கு உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நேயர்களுக்கும் நன்றி, கலந்து கொண்டமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நேர்கள் இதுவரை டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் நடைபெறப் போகின்றது, அது பற்றிய நேர்காணல் நிகழ்வினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அயூப் ஆஸ்மின் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களே.